It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis Forsyth. Talk to TBC. And we reached 300. Talk to TBC. With your favorite journalist, V. Ramaraj. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் விஸ்வலிங்கம் சிவலிங்கம், அதே போன்று ஜனாதிபதி சட்டத்திறனியும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள். உண்மையிலே மிகவும் நன்றி. நீங்கள் எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டிருக்க வேளையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. எனவே இந்த சூழ்நிலையில் பல்வேறு விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கையிலிருந்து பல்வேறு தூதுகளுடன் தொடர்பு கொண்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக பல்வேறு மட்டங்களிலே பேசி வருகின்றீர்கள். அது தொடர்பாக ஐநாவிலே தீர்மானம் வருவதற்கான இறுதி பிரதி அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானம் தொடர்பாக உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது? இந்த தீர்மானத்திலே சில முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் ஜனவரி மாதத்திலே எழுதின கடிதத்திலே இலங்கை பொறுப்பு கூறல் விடயம் சம்பந்தமாக மனித உரிமை பேரவையிலே இனிமேல் அது அங்கே வைத்திருப்பதிலே பிரயோஜனம் இல்லை, அது வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்றும், அதே போல அந்த பொறுப்பு கூறல் விடயம் இறுதியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்காக செயலாளர் நாயகத்திலையும் பொதுச்சபைக்கும் பாதுகாப்பு சபைக்கும் செல்வதற்கான வழிமுறைகள் செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டிருந்தோம். இன்னொரு விடயம், இந்த சாட்சியங்களை சேகரிப்பது பாதுகாப்பது போன்ற ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம். இந்த விடயங்களை பொறுத்த வரையிலே இந்த தீர்மானத்திலே இவைகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒன்று, பொறுப்பு கூறல் வெளியே விடப்பட வேண்டும் என்பது அப்படியான வார்த்தைகளால் சொல்லப்படாவிட்டாலும் 31 இருந்து 41 வரையான தீர்மானங்களிலே ஒரு கலப்பு நீதிமன்ற பொறிமுறை ஒன்று விவரமாக கூறப்பட்டிருந்தது. இதிலே அது அப்படி கிடையாது, அது வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உலக பொறிமுறைகளிலே பிரயோஜனம் இல்லை என்பது நிறுவனமாகி இருக்கிறது என்பது தெளிவாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுப்பு கூறல் என்பது ஒரு முழுமையான வடிவம் பெற்ற சர்வதேச பொறிமுறைக்குள்ளே உள்ளடக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்ற பெயரை பயன்படுத்தாவிட்டாலும் இன்றைக்கு இருக்கிற சர்வதேச பொறிமுறைகளுக்குள்ளே, பொறுப்பு கூறல் பொறிமுறைக்குள்ளே முழுமையானதாக நாங்கள் காணக்கூடியது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றைத்தான். ஆகவே அப்படியான ஒரு பொறிமுறைக்குள்ளே இது பாரப்படுத்தப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாட்சியங்களை பாதுகாக்கிற விடயத்திலேயும் திட்ட தெளிவாக அப்படியான ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்ப வரைவிலே சாட்சியங்களை சேகரிப்பது சம்பந்தமாக இருக்கவில்லை, பாதுகாப்பது சம்பந்தமாகத்தான் இருந்தது. ஆனால் திருத்தப்பட்ட விரைவிலே அந்த சாட்சியங்கள் சேகரிப்பதற்கான பொறிமுறையும் சில நாடுகளுடைய அனுசரணையோடு அவர்கள் அதற்கான நிதி மூலங்களை கொடுப்போம் என்று கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பெரும்பாலும் நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் இதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த பேரவை பாரப்படுத்த முடியாது, அதற்கான அதிகாரம் இந்த பேரவைக்கு கிடையாது. அது பாதுகாப்பு சபை மூலமாக மட்டும்தான் செய்யப்பட முடியும்.
ஆனால் அப்படியான ஒரு பொறுமுறைக்குள்ளாகத்தான் பொறுப்பு கூறல் கையாளப்பட வேண்டும் என்பது தெளிவாக இந்த வரைவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது நிறைவேற்றப்பட வேண்டும். சர்வதேச தளத்திலே இலங்கை தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்யப்பட வேண்டும். ஆகையினாலே இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கிற தகுதியுடைய நாடுகள் வாக்களித்து நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய திட்ட தெளிவான கோரிக்கையாக இருக்கிறது. நீங்க 3 கட்சிகளான தமிழ் மக்கள் தேசிய முன்னணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுத்த அந்த பரிந்துரைகளை இந்த ஐநா சபையிலே கொள்ளாவிட்டாலும் கூட இந்திய பிரதிநிதி கூறிய 13வது திருத்த சட்டம் அரசியல் தீர்வு பற்றி அங்கே பேசப்பட்டிருப்பதாக கூறுகிறது. இது தமிழ் தரப்பு இதை செய்யாதது ஏன்? இது முக்கியமாக எங்களுக்கான அந்த தீர்வு தேவை அல்லது ஒரு பொறிமுறை தேவை அல்லது ஒரு விசாரணை தேவை என்பதற்கு அப்பால் நாளாந்த வாழ்க்கை பிரச்சனை என்கின்ற பொழுது எங்களுடைய பகுதி அபிவிருத்தி அரசியல் தீர்வின் முக்கியமான விடயம்தான். இதை பற்றி தமிழ் கட்சிகள் எதுவும் பேசியதாக தெரியவில்லை. இதை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்ல, இந்த தீர்வுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் பொறுப்பு கூறல் இங்கே இதுல இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதுதான். ஆகவே அதைத்தான் பிரதானமாக சொல்லியிருக்கிறோம். நல்லிணக்கத்துக்கான விடயங்கள் இந்த பேரவையினூடாக செய்யப்படுவது தொடர்ந்து செய்யப்படத்தான் வேண்டும். ஆகவே அந்த விதத்திலே நாங்கள் அதை பற்றி பேசாமல் விட்டதற்கு காரணம் அது எப்படியானவையாக இருக்க வேண்டும் என்பதிலே எங்கள் 3 தரப்பினருக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு நிறைய இருந்திருக்கலாம். ஆகவே நாங்கள் இணங்கின விடயத்தை தெளிவாக அந்த கடிதத்திலே சொல்லி இருக்கிறோமே தவிர நல்லிணக்கம் அப்படியாக செய்யப்பட வேண்டும் என்பதை விவரமாக சொல்லவில்லை. ஆனால் அந்த விடயம் நல்லிணக்கம் என்கின்ற விடயம் இந்த பேரவையினூடாக தொடர்ந்து செய்யப்படலாம் என்கிற நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் அந்த கடிதத்தை எழுதியிருப்போம். ஆனால் இந்த தீர்மானத்தை பார்க்கும்போது 13வது திருத்தத்தை மையமாக வைத்து அந்த 13வது திருத்தம் ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஜனநாயக கட்டுமானங்களை பலப்படுத்தும் என்ற வகையில் தான் அதனுடைய விளக்கங்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் கூட்டமைப்புக்குள் 13வது திருத்தம் தொடர்பாக தெளிவான ஒரு காத்திரமான நிலைப்பாடு இல்லை என்பதாக தெரிகிறது. அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சியினர் 13வது திருத்தத்தை நிராகரிப்பதாக தெரிகிறது. இது இவ்வாறு செல்லுமானால் தமிழ் மக்கள் எந்த வகையில நியாயங்களை எடுத்துக்கொள்வது? இதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிலைப்பாடு 13 எங்களுக்கான முழுமையான தீர்வு அல்ல என்பது. ஆனால் 13ஆம் திருத்தத்தின் மூலமாகத்தான் அதிகார பகிர்வுக்கான ஒரு பொறிமுறையே ஏற்படுத்தப்பட்டது என்றும் அது மட்டுமல்ல விசேடமாக வடகிழக்கு இணைப்பு போன்ற விடயங்களும் அதன் மூலமாகத்தான் ஏற்படுத்தப்பட்டன என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லி வந்திருக்கிறோம். இதனால்தான் இலங்கை இந்தியாவுக்கு கொடுத்த வாக்குறுதிகளிலே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகளிலே 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதற்கு அப்பாலும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவோம் என்று சொன்னதை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். ஏனென்றால் 13ல இருக்கிறதையும் அமுல்படுத்த வேண்டும். அதிலே பல விடயங்கள் அமுல்படுத்தப்படவில்லை. ஆனால் அது மட்டும் முடிந்த கதை அல்ல, அதற்கு அப்பாலும் செல்ல வேண்டும் என்பது. இந்த பேரவையிலே கூட இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை சொன்ன போது அந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். 13ஆம் திருத்தம் உள்ளிட்ட என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர 13ஆம் திருத்தத்தோடு நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்து அங்கே எழவில்லை. ஆனால் இங்கு இந்தியாவினுடைய 13வது திருத்தத்துக்கான விளக்கம் இவ்வாறு அல்லவா இருக்கிறார். அதாவது இறைமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பக்கத்தில் நீங்கள் நல்லிணக்கத்தை கொண்டுவரணும், மறுபக்கத்தில் இந்த தேசிய சிறுபான்மையினங்களுடைய ஜனநாயக உரிமைகளை பலப்படுத்த வேண்டும். இதைத்தான் அவர்கள் ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு கருவியாகத்தான் இந்த 13வது திருத்தத்தை அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். ஆனால் இவ்வாறான விளக்கம் தமிழ் அரசியலில் காணப்படவில்லையே. அத ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்குத்தானே அது என்று அல்லவா அவர்களுடைய விளக்கம் இருக்கிறது.
இல்ல அது சரி. இந்த இந்தியாவுடைய விளக்கத்தை பற்றி நான் பல இடங்களிலே பல நேர்காணல்களிலே சொல்லியிருக்கிறேன். மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பை இந்தியா சொல்லி இருக்கிறது. அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இலங்கையோடு எங்களுக்கு இருக்கிற உறவு 2 தூண்களிலே தங்கி இருக்கிறது என்று இந்தியா சொல்லுகிறது. ஒரு தூண் இறைமை மட்டுமல்ல, ஆட்புல ஒற்றுமை. அது ஒரு தூண். அதற்கு இணையான இன்னொரு தூண் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை. அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஒரு தூண் மட்டும் போதாது, 2 இருக்க வேண்டும், ஒன்று மற்றதிலே சார்ந்து இருக்கிறது. அப்போ ஒரு கோணத்திலே இருந்து பார்த்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் இலங்கையினுடைய ஆட்புல ஒற்றுமைக்கும் அது பங்கம் விளைவிக்கும் என்கின்ற கருத்தும் வரலாம். ஏனென்றால் ஒரு தூண் மற்ற தூண்ல தங்கி இருக்கிறன்னு சொல்லுகிறார். அது மட்டுமில்ல, அதுக்கு அப்பாலும் போய் இந்த 2 தூண்களிலும் தான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையிலுமான உறவு தங்கி இருக்கிறது என்று சொல்றார்கள். அப்ப அந்த உறவையும் அவர்கள் அதிலே முன்வைக்கிறார்கள். 2 நாட்டுக்கும் இடையிலே இருக்கிற உறவு கூட இந்த 2 தூண்களிலே தான் தங்கி இருக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு அறிக்கை. இதை நான் ஒரு இடத்துல பேசுகிற போது சொன்னேன், தயாரிப்பதற்கு எத்தனை நாட்கள் வினக்கிட்டார்களோ தெரியவில்லை. மிக மிக கவனமாக வரையப்பட்ட ஒரு கூற்று. ஆகவே அதை நாங்கள் மிக மிக ஆரோக்கியமானதாகத்தான் பார்க்கிறோம். அதை வரவேற்றிருக்கிறோம். இந்திய தூதுவரோடு யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடத்திய கூட்டத்திலே கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் அந்த கூற்றுக்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்தார். இதனுடைய தாற்பயம் எங்களுக்கு விளங்குகிறது. நாங்கள் அதனை இந்தியாவிடத்திலே தெளிவாக சொல்லியும் இருக்கிறோம். இதனை நாங்கள் இந்திய சீன உறவின் பின்னணியில் இலங்கை சீன உறவுகளினுடைய பின்னணியில் இலங்கையின் போக்குக்கு ஒரு தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையாகவும் புரிந்து கொள்ள முடியுமா? இந்திய நலன்களின் அடிப்படையிலே பார்க்கிற போது அப்படியாக அதனை கண்டுகொள்ளலாம். ஆனால் அந்த வார்த்தைகளிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் அபிலாஷைகள் என்றும் அவற்றை விவரித்து இதுவே முக்கியமான ஒரு விடயம். இலங்கையோடு இருக்கிற உறவும் இலங்கையினுடைய இறைமை ஆட்புல ஒற்றுமை என்கின்ற மிக முக்கியமான அடிப்படைகளுக்கும் அதற்கு இணையாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்படுவதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது காலத்திலேயுமே இந்தியா சொன்ன கூட்டுகளுக்கு விதத்திலும் இது 2ஆம் தரமானதாக நாங்கள் காண முடியாது. மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கூட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உள்நாட்டு அரசியலுக்கு போகலாம். இப்பொழுது எங்களுடைய அபிப்பிராயம், நீங்கள் இலங்கையின் தமிழ் அரசியலில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஊக்கியாக செயற்படுவதாக நாங்கள் அவதானிக்கிறோம். நீங்கள் இந்த உங்களுக்கு, அதாவது சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நீங்கள் 2 முனைகளில் போராட்டம் நடத்துவதாக நாங்கள் அவதானிக்கிறோம். ஒன்று, நீங்கள் தமிழ் அரசியலில் ஒரு காத்திரமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் செயற்படுவதாக தெரிகிறது. அங்கு ஒரு போராட்டம் நடத்துகிறீர்கள். ஆனால் மறுபக்கத்தில் அடுத்த 20-25 ஆண்டுகளுக்கு தமிழ் அரசியல் எவ்வாறு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பது குறித்தும் ஒரு தூர பார்வைக்கு நீங்கள் செல்ல வேண்டி இருக்கிறது. அதுக்கான ஒரு போராட்டத்தில் மக்களை, அதோடு உங்களோடு இருப்பவர்களை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது எங்களுடைய பார்வை. நீங்கள் அதை எவ்வாறு அவதானிக்கிறீர்கள்? உங்களுடைய இலக்குகள் எவ்வாறு இருக்கிறது? நாங்கள் ஒரே நாட்டுக்குள்ளே தீர்வு என்று திட்ட தெளிவாக பல தடவைகளிலே கூறிவிட்டோம். அது கூறப்பட்டு சில தசாப்தங்கள் ஆகி இருந்தாலும் கூட எங்களுடைய தமிழ் தேசிய தரப்பிலே பலருக்கு இன்னமும் தனிநாட்டு எண்ணம் தொடர்ச்சியாக இருக்கிறது. அதன் காரணமாகவோ என்னவோ
அந்த ஒரு நாட்டுக்குள்ளே தீர்வு என்று சொல்லுகிற விடயத்திலே காத்திரமான தேவையான முன்னெடுப்புகளை நாங்கள் செய்ய தவறி இருக்கிறோம். அரசியல் தீர்வு என்று சொல்லுகிறோம், அரசியல் தீர்வை பற்றி கவலைப்படுகிறோம். ஆனால் அந்த அரசியல் தீர்வு வருகிற போது, ஒரே நாட்டுக்குள்ளே வாழுகிற போது இருக்க வேண்டிய பல வித்தியாசமான விடயங்களை நாங்கள் கவனிக்காமல் விட்டிருப்போம் என்பது என்னுடைய எண்ணம். அதிலே பிரதானமான ஒன்று, பெரும்பான்மை இன மக்களோடு எங்களுக்கு ஏற்பட வேண்டிய ஒற்றுமை, சந்தேகங்களை களைவது. ஒரே நாட்டுக்குள்ளே வாழ்வதாக இருந்தால் சந்தேகங்களோடு வாழ முடியாது தூர நோக்கத்திலே. ஆகையினாலே அதிகார பகிர்வு முக்கியம், எங்களுடைய அடையாளம் முக்கியம், அவை எல்லாம் முக்கியம். ஆனால் ஒரே நாட்டுக்குள்ளே நாங்கள் அப்படியான ஒரு அடையாளத்தோடு அதிகாரத்தோடு வாழுகிறோம் என்றால் ஒருவரோடு இருக்கிற சந்தேகங்கள் களையப்பட வேண்டும். ஆகவே அது சம்பந்தமான முன்னெடுப்புகள் பல செய்யப்படாமல் இருக்கிறது. அது இப்பொழுது ஓரளவுக்கு முன்னெடுக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். சிங்கள மொழியிலே சிங்கள மக்களோடு பேசுகிற ஒரு விடயம், எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லுகிற போது அவர்கள் சரியாக சிந்திக்கிறவர்கள், அதற்கு இணங்குகிற ஒரு செயற்பாட்டை நாங்கள் காண்கிறோம். ஆகவே அடுத்த சந்ததியினரையாவது, எங்களுடைய இளம் தலைவர்களையாவது இந்த விடயங்களிலே கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆகையினாலே இளைஞர்களோடு சேர்ந்து நான் முன்னெடுக்கிற பல விடயங்களிலே இவற்றை பற்றி பேசுகிறோம். அவர்களை அப்படியான ஒரு அணுகுமுறைக்கு நாங்கள் தயார்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் செல்லும் இடங்கள்லாம் ஒரு இளைஞர் வட்டம் உங்கள் பின்னால் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு கட்சி ரீதியாக அதை கட்டமைப்பதற்கு, அல்லது நீங்கள் கூறியது போன்று இந்த சிங்கள மக்கள் மத்தியிலே இருக்கின்ற சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்கு எந்த விதமான நடவடிக்கையை எதிர்காலத்தில் மேற்கொள்வதாக இருக்கிறீங்க? அது நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு 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 இலகுவான விடயமாக கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் கட்சிக்குள்ளே பலவிதமான சிந்தனைகள் இருக்கின்றன. இவற்றை பற்றி பலருக்கு இது தேவையில்லாத ஒரு விடயமாக தோன்றுகிறது. ஆகவே தலைமுறை மாறுகிற போதுதான் இந்த மாற்றங்களும் வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன் முழுமையாக. ஆகையினாலே இளைஞர்கள் மத்தியிலே தான் இதனை செய்ய வேண்டும். கட்சி இளைஞர்கள் மத்தியிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு சிறு வட்டம் என்று சொல்ல முடியாது. அந்த வெளியிலே தெரிகிற அந்த வட்டம் ஒரு சிறு வட்டமாக இருக்கலாம். ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், தேர்தலுக்கு பிறகு என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய தேர்தல் வெற்றிக்காக உழைத்தவர்களை, ஏராளமானவர்கள் இளைஞர்கள், அவர்களை நான் ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்ட போது 1300 பேர் யாழ்ப்பாணத்திலே சேர்ந்தார்கள். அதில் 1000க்கு மேற்பட்டவர்கள் 30 வயதுக்கு குறைந்த இளைஞர்கள். ஆகவே அப்படியா அவர்கள் கட்சி செயற்பாட்டாளர்கள், கட்சியிலே பல இளைஞர் அணியிலே இருக்கிறவர்கள், பதவிகளிலே இருக்கிறவர்கள். ஆகவே அப்படியான ஒரு இளைஞர் ஆதரவு தளம் இருக்கிறது. அது யாழ்ப்பாணத்திலே அல்லது வடக்கிலே என்று சொன்னால், அதே மாதிரியான ஒரு ஆதரவு தளம் அல்லது அதை விட கூடுதலான ஒரு ஆதரவு தளம் இளைஞர் மத்தியிலே திரு சாணக்கியனுக்கு இருக்கிறது கிழக்கிலே. அது கிழக்கிலே மட்டும் இருந்ததாக நாங்கள் நினைத்திருந்தோம். இப்பொழுது வடக்கிலே இருக்கிறவர்கள் கூட அவருடைய ஆதரவாளர்களாக மாறுகின்றார்கள். அது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இதில் நீங்கள் பொத்துவிலில் இருந்து பொலிகாண்டி வரை நடத்திய அந்த பேரணி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை தந்திருக்கிறது. அதாவது நீங்கள் வேறொரு ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கும் போது அன்ரா திசாநாயக்கம் உங்களிடம் எங்களுக்கு சொல்லவில்லை என்று கேட்டதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். மற்றும் பல சிங்கள தலைவர்கள் உங்களுக்கு வாழ்த்தியும் இருந்திருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். அதாவது தேசிய இனங்கள் மத்தியிலே ஒரு இணக்கம் ஏற்படுத்துவதற்கான
ஒரு அடையாளமாக இதை நாங்கள் பார்க்க முடிகிறது. நீங்கள் இதிலிருந்து என்ன பாடத்தை கற்றிருக்கிறீர்கள்? இது சம்பந்தமாக மிகவும் ஆழமாக நாங்கள் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திரு சஜித் பிரேமதாசோடு நான் பேசிய போது அவர் இப்படியான ஒரு விடயத்தை முழு நாட்டிலையும் செய்தால் என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன், அதற்கு இன்னும் காலம் கனியவில்லை என்றால் சிங்கள மக்கள் மத்தியிலே தங்களுக்கு எதிராக ஒரு அடக்குமுறை நடைபெறுவதை அவர்கள் முழுவதுமாக இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. வெகு விரைவிலே அது நடக்கும், அது புரிந்து கொள்வார்கள். அந்த வேளையிலே நாங்கள் அந்த எதிர்ப்பு விடயங்களை நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறேன். ஆகவே அப்படியான ஒரு முற்போக்கான ஒரு அணியை நாடு முழுவதிலேயும் நாங்கள் இணைத்துக் கொள்வது அத்தியாவசியம். ஆகவே அதற்கான சில முன்னெடுப்புகளை நாங்கள் ஏற்கனவே செய்து வருகிறோம். சரியான நேரங்கள் வருகிற போது அதனுடைய வெளிப்பாடுகள் தெரிய வரும் நினைக்கிறேன். இப்பொழுது அந்த ஜெனீவா ஆரம்பித்த பிறகு ஜனாதிபதி அவர்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேசியிருக்கின்றார். அந்த தேர்தலை கட்டாயம் நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அதே கட்சியில் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற சரத் வீரசேகர மாகாண சபை தேர்தல் இப்பொழுது தேவையில்லை என்கிறார். நீங்கள் எவ்வாறு பார்க்கின்ற மாகாண சபை தேர்தல் அண்மையிலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா, அல்லது ஜெனீவாவை தணிப்பதற்காக ஜனாதிபதி நாடி கொடுத்தார்? ஜெனீவாவை தணிப்பதற்காக, இந்தியாவை சமாதானப்படுத்துவதற்காக அவர் சொன்ன ஒரு கூற்றாக மட்டும்தான் நாங்கள் அதனை பார்க்கிறோம். அதனை நடத்துகிற எந்த எண்ணமும் அவர்களுக்கு இப்போதைக்கு கிடையாது. அதை அவர் சொல்லிவிட்டு, ஆனால் சிங்கள தீவிரவாத சக்திகளை சமாதானப்படுத்துவதற்காக அவர் சரத் வீரசேகர மூலமாக அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கிறார். இல்லை அதற்காக யோசிக்க வேண்டாம். ஆகவே பிரதம மந்திரி மோடியோடு தொலைபேசி உரையாடல் செய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் விடுக்கப்பட்ட அறிவிப்பு இது பூர்வம். ஜனாதிபதி பிரதமர் மோடியோடு தொலைபேசியிலே பேசுவதற்கு முதல் ஜனாதிபதி ஊடக மையம் அனுப்பின செய்திதான் அந்த தேர்தல் நடத்த போகிறோம் என்ற செய்தி. ஆகவே அவர்களுக்கு அதனை நடத்துகிற எந்த எண்ணமும் தற்போதைக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய சிந்தனை. இப்பொழுது இந்த கடந்த 1.5 வருட காலங்களில் இலங்கையில் ஏற்பட்டு வருகின்ற தீவிர மாற்றங்களும் இனங்களிடையே காணப்படுகின்ற பிளவு நிலைமைகள் குறித்தும் சிங்கள ஜனநாயக சக்திகள் மத்தியிலே ஒரு புரிதல் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இவ்வாறு நாங்கள் போனால் இதனை பார்க்கும் பொழுது நீங்களும் சில பேட்டிகளின் போது சிங்கள அரசியல் தலைவர்களில் சிலரை அடையாளப்படுத்தி அவர்களோடு பேச முடியும் என்கின்றவாறு நீங்களும் தெரிவித்திருக்கிறீர்கள். இதனை பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு அரசியல் வியூகத்துக்கான ஒரு அடையாளமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அதாவது குறிப்பாக நீங்கள் மங்கள சமரவீர அவர்களை குறிப்பிட்டீர்கள், அனுரகுரு திசநாயக்க அவர்களை குறிப்பிட்டீர்கள், ரணில்சிங் அவர்களை குறிப்பிட்டீர்கள், சஜித் அவர்களையும் குறிப்பிட்டீர்கள். இவற்றை பார்க்கும்போது இப்பொழுது தென்னிலங்கையில் ஒரு அடிப்படை மாற்றங்கள் அதுக்கான விவாதங்கள் ஆரம்பித்து இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? எங்கள் நாட்டுக்குள்ளேதான் இறுதியான தீர்வு செய்யப்பட வேண்டும். அதிகார பகிர்வு உச்சகட்ட அதிகார பகிர்வாக இருந்தாலும் கூட அது நாட்டுக்குள்ளே இறுதியிலே செய்யப்பட வேண்டும். ஆகவே அது சம்பந்தமான விடயத்திலே சிங்கள தலைவர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. ஆகவே இந்த விடயத்திலே முற்போக்காக சிந்திக்கிறவர்களோடு நாங்கள் சேர்ந்து இணங்கி செயற்பட வேண்டும். அவர்கள் பதவி இல்லாத வேளையிலே அதை செய்வது இலகுவானது. அவர்களோடு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவது முக்கியமானது. அரசியல் பார்வை குறித்து ஆழமாக அறிய வேண்டியிருக்கிறது. ஏனெனில் இந்த கடந்த காலங்களில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பிரிவினை அரசியல் ஒன்று தமிழ் மக்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக காணப்பட்டது.
அதே நேரத்தில் சிங்கள பெருந்தேசியவாதமும் உக்கிரமாக இப்பொழுதும் இருக்கிற நிலையில் அந்த சிந்தனையிலிருந்து அவர்களை விடுவிப்பது என்பதும் ஒரு சிக்கலான பிரச்சனை. அதாவது தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான அச்சம் இருக்கும் வரையும் சிங்கள மக்களோடு இணைந்து வாழலாம் என்கின்ற கோரிக்கையை முன்னெடுப்பது ஒரு சிக்கலான அணுகுமுறையாக இருக்கிறது. இதனை எவ்வாறு நீங்கள் இந்த சிக்கல்ல இருந்து மெல்ல மெல்லமா ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்புறது? இந்த அரசாங்கத்தோடு சேர்வது என்பதை விட அது ஒரு லட்சிய பயணமாக மாற்ற வேண்டி இருக்கிறது இல்லையா? சரி, இதுல நடைமுறை சாத்தியமான விஷயங்களை மக்களோட நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரே நாட்டுக்குள்ள தீர்வென்று சொல்லுகிற வரைக்கும் அது சம்பந்தமான எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் சொன்னது சரியான கூற்று. ஒரு கேள்விக்குறியாக எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிற வேளையிலே அப்படியான ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவது மிகவும் கடினமானது. ஆனால் அதே வேளையிலே அதனை செய்யாமல் விட்டால் நாங்கள் எப்படியான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவோம் என்பதையும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆகவே அந்த விடயங்கள் சம்பந்தமாக அதோடு இப்ப சிங்கள மக்களோடு இருக்கிற உறவு ஒரு பக்கம் இருக்க, தமிழ் மக்கள், தமிழ் பேசுகிற மக்களோடு இருக்கிற உறவும் முக்கியமானது. எங்களுடைய நாட்டிலே இருக்கிற எண்ணிக்கையிலே சிறுபான்மையா இருக்கிற மற்ற மக்கள் ஓடாவது நாங்கள் முதலே கைகோக்க வேண்டும். இந்த பொத்துவில் பொலிகாண்டி நடைபயணத்திலே நாங்கள் அதனை ஓரளவுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருந்தது. அதிலேயும் இந்த பிரிவினை என்கின்ற விடயம்தான் பூதாகரமாக இருக்கிறது. சரித்திரத்திலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கூட தமிழர் கூட்டணி கொழும்பு மத்தியிலும் அவர்கள் தங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் போட்டியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து திரு தொண்டமான் அமைச்சரவையிலே சேருவதற்கான இணக்கப்பாடு கூட தமிழர் விடுதலை கூட்டணிக்குள்ளே ஏற்பட்டது. அதுல இருந்துதான் அந்த ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்து அந்த கட்சி விலகி போனதுக்கு தனிநாடு கோரிக்கை தான் அடிப்படை காரணம். அதே போலதான் முஸ்லிம்களும் கூட 77ஆம் ஆண்டு அண்ணன் அமிர்தலிங்கம் ஈழத்தை பெற்றுக் கொடுக்காவிட்டாலும் தம்பி அஷ்ரப் எடுத்துக் கொடுப்பான் என்று சொன்ன திரு அஷ்ரப் 77ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் வந்தபோது தனிநாட்டு கோரிக்கைக்கு முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஆதரவு இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகுதான் அவர் ஏற்கனவே இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அமைப்பை மெதுவாக எடுத்து அதனை பிறகு 87ஆம் ஆண்டு ஒரு அரசியல் கட்சியாக மாற்றினார். ஆகவே இந்த பிரிவு தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியிலே அரசியல் ரீதியான பிரிவுக்கும் பிரிவினை கோரிக்கை ஒரு காரணமாக, அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஒரே நாட்டுக்குள்ளே தீர்வென்று நாங்கள் சொல்லுகிற அதே வேளையிலே அவர்களும் அப்படியான சூழ்நிலையில் இருக்கிற போது அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது அத்தியாவசியம். அதை செய்யலாம். ஆகவே அதை செய்வதற்கு கூட இந்த பொத்துவில் முதல் பொலிகண்டி வரைக்குமான நடைபயணத்திலே நாங்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்தோம் ஆரம்பத்திலே. அதிலே பிரிவினை சம்பந்தமான அல்லது அதை தொடுகிற எந்த கோரிக்கையும் இருக்கவில்லை. ஆனால் இறுதியிலே அதிலே புகுந்து கொண்டவர்கள் தமிழ் தேசத்தை அங்கீகரி, வடக்கு கிழக்கிலே ஒரு வாக்கெடுப்பை நடத்து என்ற விடயங்களை உட்புகுத்தின போது இந்த ஒற்றுமைக்கு ஒரு பங்கம் ஏற்படுகிற சாத்தியக்கூறு ஏற்பட்டது. ஆகவே இந்த விடயங்களை எங்களுடைய மக்களிடத்திலே நாங்கள் தெளிவாக பேச வேண்டும். எங்களுக்கான தனியான அபிலாஷைகள் இருக்கலாம், அதனை நாங்கள் முன்னெடுக்கலாம். ஆனால் சேர்ந்து செயற்படுகிற போது அந்த பொதுவான விடயங்களோடு நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. விசேடமாக இதை தாண்டி சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்களோடு சேர்ந்து நாங்கள் நீங்கள் முதல் சொன்னதை போல ஜனநாயகத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் அது எப்படியான கோஷங்களோடு அல்லது கோரிக்கைகளோடு நாங்கள் கொண்டு செல்லலாம் என்பதை குறித்து தீவிரமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும்.
உண்மையிலே நீங்கள் கூறியது போன்று முஸ்லிம் தலைவர்களாலும் சரி அல்லது முஸ்லிம் முற்போக்க சிந்திக்கின்றவர்களாலும் சரி அல்லது சிங்கள புத்திஜீவினாலும் சரி, உங்களை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதாவது ஒரே நாட்டுக்குள் தீர்வு என்ற அடிப்படையில் அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அமைப்பாக உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் எதிர்காலத்தில் இருக்கின்றதா? அதற்கு ஏதாவது முயற்சிகள் நீங்கள் எடுத்திருக்கின்றீர்களா? அதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. சில சில முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னமும் அது சரியாக கைகூடவில்லை. ஆனால் ஒரு தூர நோக்கோடு சில சம்பாஷணைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாக கைகூடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு 15 மாத காலம் ஆகிவிட்டது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போதிய அளவு அக்கறை எடுத்து அரசியல் தீர்வு தொடர்பாக அரசாங்கத்துடன் பேசவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பேசப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நானும் இதை பற்றி சிந்தித்தது உண்டு. எங்களுக்கு மாறி மாறி வருகிற பலவிதமான அழுத்தங்களின் காரணமாக இந்த விடயத்திலே நாங்கள் கவனத்தை குறைத்து விட்டோமோ என்று. ஆனால் சம்பந்தன் அவர்கள் மிக மிக தீவிரமாக இந்த ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக முன்னிறுத்தி கொண்டே இருக்கிறார். அதன் காரணமாக அரசாங்கம் அமைத்த அந்த அரசியலமைப்பு உருவாக்க குழு அதிலே பிரயோஜனம் இல்லை என்று எவர்தான் சொன்னாலும் கூட நாங்கள் ஒரு தீர்க்கமாக ஒரு ஆவணத்தை தயாரித்து டிசம்பர் 28ஆம் தேதி அவர்களுக்கு அனுப்பி வைத்திருந்தோம். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அவர்கள் ஒரு சந்திப்பை கேட்டு 2 மணித்தியாலங்கள் அவர்களோடு பேசினோம். அதிலே பல முன்னேற்றம் ஏற்பட்டது. அவர்களே பலருக்கு தமிழ் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காமல் புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதிலே பிரயோஜனம் இல்லை என்பது திட்ட தெளிவாக புரிந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாங்கள் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். வருகிற வாரம் இன்னொரு கடிதமும் அவர்களுக்கு எழுத வேண்டும் என்று சம்பந்தன் எனக்கு சொல்லியிருக்கிறார். நான் அதனை வரைந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே ஒரு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே எங்களுக்கு சாதகமான எந்த தீர்வும் வராது என்று எல்லாரும் நினைத்திருக்கிற இந்த காலகட்டத்திலேயும் கூட நாங்கள் அதனை கைவிடவில்லை. அது சம்பந்தமாக நிறையவே பிரயாசப்படுகிறோம். ஆனால் அது வெளியே தெரிவது குறைவாக இருக்கக்கூடும். ஏனென்றால் ஏற்படுத்தப்படுகிற மற்ற அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்கிற செய்திகள் தான் கூடுதலாக வந்து கொண்டிருக்கின்றன. உங்களை பார்த்து சில சிங்கள ஊடகங்கள் கேட்டிருக்கின்றன. அதாவது இப்பொழுது பசில் ராஜபக்ச தலைமையில் ஒரு ஆட்சி உருவாகுமானால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற ஒரு கேள்வியை உங்களிடம் பல தடவை கேட்டிருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். இந்த கேள்வியின் பின்னால் இன்னும் ஒன்றையும் கேட்க விரும்புகிறேன். அதாவது இந்த 3 மொழிகள் மீதான அறிவு இந்த சிங்கள பகுதிகளில் இருந்த அந்த பிரமையை மாற்றி இருப்பதாக உணரப்படுகிறது. ஏனெனில் சிங்கள அரசியல்வாதிகள் கூட உங்களுடைய பாதுகாப்பு எடுத்ததற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் மீதான மதிப்பும் மிக அதிக அளவு காணப்படுகிறது. இது பொதுவாகவே இந்த 3 மொழி அறிவு அதுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்குமா? இருந்திருக்கலாம். அவர்கள் இந்த கேள்வி வித்தியாசமாக கேட்கப்பட்டது. அதாவது சஜித் பிரேமதாசவுக்கா பசில் ராஜபக்சவுக்கா ஆதரவு கொடுப்பீர்கள் என்ற கேள்விதான். நான் சொன்ன பதில் அது இப்பொழுது சொல்ல முடியாது என்று சொன்னபோது, இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னத்தை சொல்வீர்கள் என்று திரும்ப கேட்கப்பட்ட போதுதான், இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த 2 அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் சார்பான தங்களுடைய நிலைப்பாட்டை அண்மையிலே வெளிப்படுத்தி இருக்கிற சூழ்நிலையிலே தான் நான் அந்த பதிலை சொல்லியிருந்தேன். ஆனோடினால் அது அந்த பின்னணியிலே பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இப்பொழுது அரசாங்கத்துக்கு மத்தியில இருக்கிற தீவிரவாத சக்திகள் இப்பொழுது பொதுஜன பெரமுனவுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அல்லது பசில் ராஜபக்சவுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற நிலைமை காணப்படும் பொழுது, ஒருவேளை பசில் ராஜபக்ச தலைமையிலான குழுவினர் இந்த தீவிரவாத சக்திகளை படிப்படியாக கலட்டி விடுவதாக அவர்கள் உணர்கிறார்களோ என்கின்ற ஒரு
பார்வை இருக்கிறது. நீங்கள் அதனை சரி, எவ்வாறு அப்படியான பார்க்கிறீர்கள்? சூழ்நிலை இருக்கிறது. ஆனபடியால் தான் நான் முதல்ல அதுக்கு இப்பொழுது பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இருந்தேன். ஆமா. அது அது அந்த நிலைமைகள் மாறுகிற போது நாங்கள் அவற்றை குறித்து சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ராஜபக்ச தரப்பினர் சிங்கள மக்கள் மத்தியிலே சில தீர்வுகளை ஏற்படுத்த வேண்டுமானால் அவர்களால் தான் மட்டும்தான் முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையும் இருக்கிறது. ஆகையினாலே அது அப்படியான மாற்றங்கள் வருகிற போது நாங்கள் அவற்றை குறித்து தீர்க்கமாக சிந்திக்கலாம். நாங்கள் கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். என்னுடைய கேள்வியை தொடர்ந்து சிவலிங்கம் அவர்கள் இறுதி கேள்வியை கேட்பார்கள். இப்பொழுது தமிழரசு கட்சி பற்றி ஒரு கேள்வி. நீங்கள் சொல்லினீர்கள் இளைஞர்களுக்கான முன்னுரிமையை அதிகமாக கொடுக்க வேண்டும், அதை செய்ய வேண்டிய முயற்சிகள் எல்லாம் இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டும், அதாவது தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டும் பொதுச் செயலாளருக்கான இடம் அங்கே இப்பொழுதும் காலியாக இருக்கின்றது. வளமையாகவே பொதுச் செயலாளர் பொழுது அது கிழக்கு மாகாணத்துக்கே வழங்கப்பட்டு வந்திருக்கின்ற வரலாறாக இருக்கின்றது. இனியும் அந்த இடத்தை கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக நீங்கள் கூறுகின்ற போது சாணக்கியனுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? அது சொல்ல முடியாது. சாணக்கியன் பெருவாரியாக இளைஞர்களுடைய ஆதரவை பெற்ற ஒருவர், மிகவும் முக்கியமான ஒரு சக்தி எங்களுக்கு. ஆனால் பொதுச் செயலாளர் பதவியை அவருக்கு கொடுத்து அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் மழுங்கடிக்க பண்ண வேணுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த பொறுப்புகள்னாலே அந்த பொதுச் செயலாளர் என்கின்ற பொறுப்பு மிகவும் ஒருவரை பலமுழக்கச்சும் செய்யலாம். ஆகையினாலே அதை பற்றி நாங்கள் கவனமாக சிந்திக்க வேணும். தற்போது அவருக்கு வயது 30. அவர் எங்களை வழிகாட்ட வேண்டிய காலம் நிறையவே இருக்கிறது. ஆகவே அதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேணும். தற்போதைக்கு நாங்கள் இருக்கிற நிலைமையின்படியே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். அதாவது மருத்துவர் சத்தியலிங்கம் தான் பதில் பொதுச் செயலாளராக அடுத்த மாநாடு வரைக்கும் இருப்பார் என்று கடந்த மத்திய செயற்குழுவிலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களும் தான் அதை தெளிவாக சொன்னார்கள். அது இப்பொழுது அதை பற்றி நாங்கள் ஒரு பிரச்சனையை எழுப்பவில்லை. இருக்கிற நிலைமையிலே நாங்கள் சுமூகமாக முன் செல்வதுதான் நல்லது என்ற கருத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இறுதியாக நீங்கள், நான் திரும்பவும் மாகாண சபை தொடர்பாக ஒரு கேள்வியை கேட்கலாம் என எண்ணுகிறேன். குறிப்பாக நீங்கள் மாகாண சபை தேர்தல்கள் சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகத்தை நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். இருந்தாலும் கூட தற்போதுள்ள நிலைமையில் அதுக்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. ஆனால் தமிழ் பகுதிகளில் இவ்வாறான இந்த மாகாண சபை தேர்தல்கள் வரும் பொழுது ஏற்கனவே இருக்கிற ஐக்கியங்களும் சீர்குலைந்து போறதுக்கான ஆபத்து இருக்கிறது இல்லவா? இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதே நேரத்திலே கிழக்கை பொறுத்தவரையிலே இதனை மையமாக வைத்து முஸ்லிம் தமிழ் உறவை நாங்கள் இன்னமும் வளர்த்துக் கொள்வதற்கான சில நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்கிறோம். ஏனென்றால் முஸ்லிம் தரப்பினருக்கும் தெரியும், தமிழ் தரப்பினருக்கும் தெரியும், இருவரும் பிரிந்து நின்று நாங்கள் அந்த நிர்வாகத்தை கைப்பற்ற முடியாது. ஆகவே அதுவும் அந்த ஒற்றுமைக்கான ஒரு தளமாக அமையலாம். வடக்கை பொறுத்தவரையிலே ஒற்றுமை என்ற ஒரே காரணத்துக்காக பல முரண்பாடான கொள்கைகளை ஒன்றிணைப்பது முடியாத விடயம். ஆகையினாலே சில வேளைகளிலே அதை மக்கள் தீர்ப்புக்காகவே விட்டுவிட வேண்டிய தேவையும் இருக்கும். அந்த வகையிலே நிகழ்ச்சியில் மிகவும் நன்றி. நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு செல்லும் போது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு எங்களுடைய கேள்வி என்கிறத மக்கள் மனதிலே இருந்த சந்தேகங்களுக்கு மிக சிறப்பாக பதில் அளித்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். பாதுகாப்புடன் சென்று வாருங்கள். நன்றி சார். நன்றி, வணக்கம். It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis Forsyth.
to TBC. And we reached 300. Talk to TBC. With your favorite journalist, V. Ramaraj.